கோடிக்கணக்கான உயிரணுக்கள் கூட போட்டி போட்டு ஜெயிச்சாதான் ஒரு உயிரினம் மனிதனா உருவெடுத்து இந்த பூமியில பிறக்க முடியும். அப்படி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பூமியில வாழ்றதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை சில பேர் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போறது அப்படிங்கிற முட்டாள்தனத்தால மிஸ் பண்ணிடுறாங்க. பட் அதை விட ரொம்பவே கொடூரமான முட்டாள்தனம் ஒன்று போன வருஷம் வியட்நாம் நாட்டில் நடந்து பல கோடி பேரை அது பயமுறுத்தியிருக்கு. அது சரியா ஜனவரி 25, 2025 வியட்நாம் கண்ட்ரியில் இருக்கிற லாங்சன் அப்படிங்கிற சிட்டில நேரம் காலையில் ஒரு 9 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க 36 வயதான நூயன் ஸ்வாங் அப்படிங்கிற நபர் மெதுவா தன்னுடைய வீட்டில இருந்து வெளியே வராரு. பேண்ட் ஷர்ட் போட்டிருந்த அவருடைய முகம் எதையோ பறி கொடுத்த மாதிரி கவலையா தெரிய அப்படி நடந்து வந்தவர் வாசல்ல நின்றுட்டு இருந்த தன்னுடைய 2 வீலர் மேல உட்காந்து அதை ஸ்டார்ட் பண்றாரு. ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குற ஸ்வாங் வழக்கமா இதே டைமுக்கு தான் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாரு. பட் அன்னைக்கு அப்படி வேலைக்கு போனவர் அன்னைக்கு சாயந்தரம் ஆகியுமே வீட்டுக்கு திரும்பி வராம இருந்திருக்காரு. இதனால பயந்து போன அவருடைய அம்மா அழுதுகிட்டே பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நெய்பர்ஸ் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. சோ அவங்களும் ஸ்வாங்குடைய நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. பட் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. இதனால ஸ்வாங்க காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி ஸ்வாங் வேலை செய்யற அந்த டெலிவரி கம்பெனில போய் விசாரிக்கும் போது அவரு அன்னைக்கு நாள் முழுவதுமே எந்த ஒரு டெலிவரி ஆர்டருமே எடுக்கல அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, அவருடைய செல்போனோ அவருடைய வீடு இருக்கிற அதே டவர் ரேஞ்சில் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருது. ஸோ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவர் எங்க போயிட்டார் அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் ஸ்வாங்குடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவில இருந்து அந்த சிட்டியில் இருக்கிற வேறு சில சிசிடிவி ஃபுட்டேஜையுமே கூட செக் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் கடைசியா அவர் கூட போன்ல யாரு லாஸ்டா பேசினாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்டயுமே போய் விசாரிக்கிறாங்க. பட் நாட்கள் கடந்து போச்சே தவிர ஸ்வாங்க பத்தின எந்த ஒரு தகவலையுமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷனுமே டல்லாக ஆரம்பிக்குது. போலீஸுமே கூட இந்த கேஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம அவங்களுடைய வேற வேலைகள்ல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி அவங்க லூஸ்ல விட்ட அந்த ஸ்வாங்குடைய கேஸ் தான் அடுத்த சில மாதங்கள்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே பதற வைக்கிற மாதிரி யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு படு பயங்கரமான கேஸா இருக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. எஸ், கடந்த 2025 வருடம் வியட்நாம், சைனா, ஹாங்காங் அப்படின்னு கோடிக்கணக்கான சோசியல் மீடியா யூசர்ஸை கதிகலங்க வச்ச ஒரு கேஸை பத்தியும் அண்ட் நிறைய சிக்கல் இருந்த அந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அதே சோசியல் மீடியா யூசர்ஸ் எப்படி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற நீங்க SDA ஒரு கேஸை சால்வ் பண்றதுக்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும்? பட் ஆக்சுவலா அது உண்மையாவே நடந்துச்சு. அப்படியான ஒரு டிஃப்ரெண்டான படு பயங்கரமான கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
1989 மார்ச் 10 அன்னைக்கு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கிறாரு நுயான் ஸ்வாங். அவரும் அவருடைய அம்மாவும் வருமானத்துக்கு நம்பி இருந்த ஒரே ஒரு சொந்தம் அப்படின்னா அது அவருடைய அப்பா மட்டும்தான். பட் ஸ்வாங் பிறந்த அடுத்த சில வருடங்கள்லேயே அவருடைய அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு. மேலும் அவர் இறந்து போனதை தாங்கிக்க முடியாத ஸ்வாங்குடைய அம்மா கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்களுடைய மருத்துவ செலவுகளுக்காகவும் வீட்டுடைய செலவுகளுக்காகவும் ஸ்வாங் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷமா மீன், இறால், நண்டு அப்படின்னு கடல் உணவுகளை விற்கிற ஒரு கடையில வேலை செஞ்சவர் ஒரு ஸ்டேஜ்ல அந்த வேலையை விட்டுட்டு ஃபுட் டெலிவரி பண்ற கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அப்படி அவர் அதுல வேலை செய்ய ஆரம்பிச்ச அடுத்த சில வருடங்கள் கழிச்சுதான் திடீர்னு ஒரு நாள் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அவர் காணாம போயிருக்காரு. ஆக்சுவலா ஸ்வாங்குடைய அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னாலுமே கூட ஸ்வாங் தான் தன்னுடைய மகன் அப்படிங்கிறதும் அவர் டெய்லியுமே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருவார் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஞாபகத்துக்கு இருந்திருக்கு. அதனாலதான் ரொம்ப நேரம் ஆகியுமே கூட ஸ்வாங் வீட்டுக்கு வரல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே போய் பக்கத்து வீடுகள்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப ஸ்வாங் காணாம போன கேஸ்ல போலீஸ் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருந்தாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் அப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒட்டுமொத்த வியட்நாம் போலீஸையுமே அதிர வைக்கிற மாதிரியான அந்த இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. அது சரியா ஜூன் 24, 2025, அதாவது ஸ்வாங் காணாம போய் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கழிச்சு அன்றைய நாள் வியட்நாம் போலீஸோடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அது ஒரு போலீஸ் வெப்சைட் அப்படிங்கறதால அதுக்கு அந்த நாட்டில் இருக்கிற பல பேருமே அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை அனுப்பிட்டே தான் இருப்பாங்க. மேலும் அவங்களுடைய மினிஸ்ட்ரியில இருந்துமே கூட சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ 10/11 அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்டை அவங்க ஓபன் பண்ணாங்க. பட் அதுல இருந்த விஷயம் அவங்களுடைய இதயத்தையே உலுக்கி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பெருசா இருந்துற போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் எஸ்டிஐ வீடியோ போக போக அது எவ்வளவு பயங்கரமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த வீடியோவை பார்த்த போலீஸ்க்கு கூடவே சில சந்தேகங்களும் ஆச்சரியங்களும் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த வீடியோல அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோவை ஓபன் பண்ண உடனே ஒரு இளைஞன் ஒயிட் கலர் பெட்ஷீட் மேல ட்ரெஸ் எதுவுமே இல்லாம நேக்கடா படுத்துட்டு இருக்கிற காட்சி தான் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப கண்களை மூடியபடி அந்த இளைஞன் படுத்திருக்க அவனை சுத்தி இருந்த ஒரு ஸ்கிரீனை விளக்கிட்டு ஒரு உருவம் உள்ள வர ஆரம்பிக்குது. கையில மாமிசம் வெட்டுற ஒரு கத்தியை வச்சிருந்த அந்த உருவம் தன்னுடைய முகத்துல மணியேஷ் படத்துல வர்ற மாதிரி ஒரு மாஸ்க மாட்டி இருக்கிறதும் அந்த உருவத்தை பார்க்கும் பொழுதே அது ஒரு ஆண் அப்படிங்கறதும் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அந்த உருவம் தன்னுடைய கையில வச்சிட்டு இருந்த கத்திய கீழே படுத்துட்டு இருந்த அந்த இளைஞனுடைய கழுத்து மேலேயே வைக்குது. அதோட அந்த முதல் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இப்ப அடுத்த வீடியோவை ஓபன் பண்றாங்க. இந்த வீடியோவுடைய முதல் சீனே ஒரு ரூமுடைய தரையில அதே இளைஞன் முழங்கால் போட்டு, அதாவது முட்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறமா அப்படியே அவன் தன்னுடைய தலைய அங்க இருக்கிற ஒரு மாமிசம் வெட்டுற மரக்கட்டை மேல வச்சு படுக்கிற மாதிரியும் காட்சிகள் தெரிய ஆரம்பிக்குது. இதுலயுமே அவனை சுத்தி இருந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு அதே மாஸ்க் போட்டிருந்த அந்த உருவம் உள்ள வருது. ஆல்சோ போன வீடியோ மாதிரியே தன்னுடைய கையில் இருக்கிற அந்த மாமிசம் வெட்டுற கத்திய அந்த இளைஞனுடைய கழுத்து மேலேயே வைக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. போலீஸ் இப்ப அடுத்த வீடியோவை ஓபன் பண்றாங்க. அந்த வீடியோல அந்த மாஸ்க் போட்டிருந்த நபரும் அந்த இளைஞனும் சிரிச்சுக்கிட்டே ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கிறதும், கடைசியில அவங்க 2 பேருமே அவங்களுடைய கை விரல்களை சேர்த்து வச்சு ஹார்ட்டின் சிம்பலை கேமராவுக்கு காட்டுறதும் தெரிய வருது. அதோட அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இப்ப அடுத்த வீடியோ ஓபன் பண்ண போலீஸ்க்கு அதே இளைஞன் ஒரு ரூம்குள்ள வெள்ளை கலர் பெட்ஷீட் விரிக்கப்பட்டிருக்கு. அது மேல அவன் நேக்கடா படுத்திருக்கிறதும், அப்படி படுத்திருக்கும் பொழுதே அவன் மாஸ்டர்பேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடியோ அதோட முடியுது. இப்ப அடுத்த வீடியோ ஓபன் பண்ண போலீஸ்க்கு அதுல அந்த இளைஞனுடைய தலை இப்ப அங்க இருக்கிற மரக்கட்டை மேல படுத்திருக்கிறதும், மறுபடியுமே அந்த மாஸ்க் போட்ட அந்த உருவம் தன்னுடைய கையில் இருக்கிற மாமிசம் வெட்டுற அந்த கத்தியை வச்சு அந்த இளைஞனுடைய கழுத்துல வைக்கிறதும் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்த போலீஸ்க்கு இந்த முறை அதோட நிப்பாட்டாம அந்த கத்தியை வச்சு அந்த இளைஞனுடைய கழுத்திலேயே வெட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப வலியால துடிக்க ஆரம்பிச்ச அந்த இளைஞனுடைய கழுத்திலிருந்து ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அங்கிருந்த ஃப்ளோர்லையும் அது மேல விரிக்கப்பட்டிருந்த கர்டைன்ஸ் மேலையும் ரத்தம் குளம் மாதிரி தேங்கி இருக்கிற காட்சி தெரிய ஆரம்பிக்குது. இதோட அந்த வீடியோ ஸ்டாப் ஆகுது. இதை பார்த்த போலீஸ்
அடுத்த வீடியோல என்ன இருக்கோ அப்படிங்கிற பதட்டத்தோடயே அதை ஓபன் பண்றாங்க. அந்த வீடியோல வெட்டப்பட்ட அந்த இளைஞனுடைய தலைய அந்த மர்ம நபர் தன்னுடைய கையில பிடிச்சு தூக்கி காமிச்சபடி கேமராவை பார்த்து அந்த உருவம் நின்னுட்டு இருக்கிற காட்சிகள் தெரிய ஆரம்பிக்குது. பட் இந்த முறை அந்த நபர் அந்த முகமூடிய போடாம மூக்கு மற்றும் வாயை மட்டும் மூடி இருக்கிற ஒரு சாதாரணமான மாஸ்க போட்டிருக்கிற காட்சி தெரிய வருது. அண்ட் கடைசியா ஒரு பெரிய பாத்திரத்துல நர மாமிச குவியல் மாதிரி கணுங்கால், முழங்கால் மற்றும் தொடைப்பகுதி வரைக்குமே வெட்டப்பட்ட 2 கால்களும், உள்ளங்கை, முழங்கை, ஷோல்டர் அப்படின்னு வெட்டப்பட்ட 2 கைகளும், 2 துண்டா வெட்டப்பட்ட மனிதனுடைய டோர்சோவும் அந்த பாத்திரம் முழுக்கவே நிறைஞ்சிருக்கிற காட்சியும் தெரிய ஆரம்பிக்குது. இப்படி நான் இப்ப சொன்ன இந்த எல்லா வீடியோக்களையும் கூடவே இடையில எடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட போட்டோஸையுமே போலீஸ் பாக்குறாங்க. சோ இதுல இருந்து ஒரு ஆள் ஒரு இளைஞனை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. பட் போலீஸ்க்கு அதுல இருந்த வீடியோஸ் ஒருவேளை ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. பட் டெக்னிக்கல் டீமுடைய டெஸ்ட்ல அது எல்லாமே ரியலா எடுக்கப்பட்ட வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. பட் இதுல போலீஸுக்கு இருந்த மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கில்லர் விக்டிமை ரொம்பவே கொடூரமா வெட்டி கொலை பண்ணும்போது அதுக்கு அந்த விக்டிம் ஒரு சின்ன எதிர்ப்பு கூட காட்டாம ரொம்பவே அமைதியா இருந்தார் அப்படிங்கிறது தான். கிளியரா சொல்லணும் அப்படின்னா, விக்டிம் பண்ண அந்த விஷயங்களை பார்க்கும்போது அவருடைய சம்மதத்தோட தான் இந்த கொலையெல்லாம் நடந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. குறிப்பா போலீஸ் அப்படி நினைச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கூட இருந்திருக்கு. அதாவது விக்டிம் மற்றும் கில்லர் இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற அந்த வீடியோவை போலீஸ் பார்த்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல அவங்க 2 பேருமே அந்த கொலையை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பேசியிருக்காங்க. அதாவது நான் என்னுடைய தலைய மாமிசம் கட் பண்ற அந்த கட்டை மேல வச்சதுக்கு அப்புறமா நீ என்னுடைய தலையை வெட்டி கொலை பண்ணுவ கரெக்டா அப்படின்னு அந்த விக்டிம் கேட்க, அதுக்கு அந்த கில்லரோ ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், நான் உன்னை அப்படிதான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்ற அந்த கான்வர்சேஷனை போலீஸ் பார்த்திருக்காங்க. குறிப்பா அவங்க 2 பேருமே ஏதோ டூர் போறதுக்கு பிளான் போடுற மாதிரி ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டா அந்த கான்வர்சேஷனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதான் போலீஸ்க்கு இன்னுமே ஆச்சரியத்தை கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கப்பட்ட கேமரா ஆங்கிள்ஸை வச்சு பார்க்கும்போது இது மறைஞ்சிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை அப்படின்னும், கில்லர் தான் வேணும் அப்படின்னு இந்த வீடியோ எடுத்திருக்கணும் அப்படின்னும் போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த வீடியோ எடுக்கிறது கில்லருக்கும் தெரியும், விக்டிம்க்கும் தெரியும். இது கூடவே சேர்ந்து இப்ப அவங்களுக்கு முன்னாடி பல கேள்விகள் எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்குது. அதாவது கில்லர் மற்றும் விக்டிம் இவங்க 2 பேருமே யாரு, அவங்க எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருக்காங்க, இந்த மர்டர் பண்ற வீடியோ எடுக்கப்பட்ட இடம் எது, இந்த மர்டர் எதனால நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலை தேடுற ப்ராசஸ்ல போலீஸ் இப்ப இறங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த வீடியோஸை அவங்களுக்கு அனுப்புனது யாரு அப்படிங்கறத செக் பண்றாங்க. அதுல இருந்து அந்த வீடியோஸ் எல்லாமே அதே வியட்நாம் கண்ட்ரியில் இருக்கிற சைனீஸ் மெம்பர்ஸால இயங்கிட்டு இருந்த ஒரு டெலகிராம் குரூப்ல இருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. சோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அந்த குரூப்ல போஸ்ட் பண்ண அந்த ஆள்கிட்ட போய் விசாரிக்கவும் செய்யறாங்க. பட் அவரோ எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே வேற ஒரு டெலகிராம் யூசர் கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ போலீஸும் அவருக்கு அந்த வீடியோஸ் அனுப்புன அந்த இன்னொரு ஆள்கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவரோ 3ஆவதா இன்னொரு டெலகிராம் யூசரை கை காட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வரிசையா கை காட்டிட்டே போக அது ஒரு முடிவில்லாத சங்கிலி தொடர் மாதிரி கண்டினியூ ஆயிட்டே போயிருக்கு. சோ இந்த வீடியோ இப்ப ரிலீஸ் பண்ண அந்த ஒரிஜினல் பர்சன் யாரு அப்படிங்கறத தேடி போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனும் தொடர ஆரம்பிக்குது. மேலும் வீடியோல தெரிஞ்ச அந்த கில்லருடைய அரைகுறையான ஃபேஸும் கூட ஆல்ரெடி ஜெயில இருந்த இப்ப ஜெயில இருக்கிற கைதிகளுடைய போட்டோஸை மேட்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் அது எதுவுமே மேட்ச் ஆகாம போயிருக்கு. இப்ப விக்டிம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய போட்டோவை வியட்நாம்ல இருக்கிற எல்லா போலீஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்குமே அனுப்புறாங்க. இதை கேட்கிறப்பவே போலீஸ் எதுக்காக கில்லரையும் விக்டிமையும் வியட்நாம்குள்ளேயே தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலா அவங்க 2 பேருமே பேசிக்கிட்ட வீடியோவை போலீஸ் பார்த்தாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல அவங்க 2 பேருமே சைனீஸ் கலந்த வியட்நாம் லாங்குவேஜ்ல பேசுறது போலீஸ்க்கு புரிஞ்சிருந்திருக்கு. அதனாலதான் வியட்நாம்குள்ளேயே அவங்க 2 பேரையுமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்படி அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ
ஆயிட்டு இருந்த அதே பேரலல் டைம்ல இன்னொரு பக்கம் அவங்களுக்கே தெரியாம ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. எஸ், ஆல்ரெடி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவிட்டு இருந்த போலீஸ் பார்த்த இந்த வீடியோஸ் மற்றும் போட்டோஸை ஒவ்வொன்னா அதை டீகோட் பண்ண ஆரம்பிச்ச சோசியல் மீடியா யூசர்ஸ் பலருமே அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கான வேலையில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்படின்னே ஒரு சோசியல் மீடியா குரூப்பையுமே ஃபார்ம் பண்றாங்க. இப்ப அந்த வீடியோல கொலை நடந்த அந்த ரூமுடைய டைல்ஸை நோட் பண்ண ஒருத்தர் அந்த டைல்ஸுடைய டிசைன் வியட்நாமுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு டிசைன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இன்னொருத்தர் அதே ரூமுடைய சீலிங்ல இருந்த அந்த லைட்டுடைய பிராண்டை பார்த்துட்டு அந்த பிராண்ட் வியட்நாமுடைய நார்த் சைட்ல இருக்கிற சில பகுதிகளில் மட்டுமே சேல் ஆகக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த ரூமுடைய ஓரத்துல கால்நடைகளுக்கான தீவன மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறத கவனிச்ச ஒருத்தர் அதுவுமே வியட்நாமுடைய நார்த் சைட்ல சேல் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டுடைய தீவனம் தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரூம்ல இருந்த ஒரு வாட்டர் பாட்டிலுடைய பிராண்ட், ஒரு ஃபேஸ் வாஷுடைய பிராண்ட் மற்றும் கில்லர் தன்னுடைய கையில வச்சிருந்த அந்த கத்தியுடைய பிராண்ட் அப்படின்னு இது எல்லாத்தையுமே கவனிச்ச சில பேர் அதுவுமே கூட நார்த் வியட்நாம்ல சேல் ஆகிற பிராண்ட்ஸ் தான் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீடியோ பிளே ஆகும் பொழுது அந்த வீடியோவுடைய பேக்ரவுண்ட்ல வண்டி எல்லாமே போயிட்டு வர சத்தம் கூடவே மனிதர்களுடைய பேச்சு சத்தமுமே கேட்டிருக்கு. அதாவது அந்த ரூமுக்கு வெளியே நடமாடிட்டு இருந்த பப்ளிக் உடைய குரல்களுமே கூட கேட்டிருக்கு. அதை உன்னிப்பா கவனிச்சு கேட்ட சில பேர் அதுவுமே வியட்நாமுடைய நார்த் சைட்ல பேசக்கூடிய நார்த் சைட் ஸ்லாங் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய தமிழ் மொழியை சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, இதே திருநெல்வேலி சைட்ல ஒரு மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி தான் அந்த வீடியோலையுமே கூட வியட்நாம் லாங்குவேஜை ஒரு குறிப்பிட்ட ஸ்லாங்ல பேசியிருக்காங்க. ஆனா அதே ஸ்லாங்ல தான் அந்த கில்லருமே கூட பேசியிருக்கான். கூடவே அவனுடைய இடது கையில ஒரு பச்சை குத்தி இருக்கிறதையும் பார்த்த பப்ளிக் அதையுமே கூட எவிடன்ஸா மென்ஷன் பண்றாங்க. இப்படி அந்த வீடியோல இருந்த எல்லா ஆதாரங்களையுமே டீடைல்டா மென்ஷன் பண்ண சோசியல் மீடியா குரூப் அதை எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணி போலீஸுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கொலை நடந்த இடமா அவங்க கெஸ் பண்ற பகுதிகளையுமே கூட கூகுள் மேப்ஸ் மூலமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதையுமே போலீஸுடைய அந்த ஃபைல்ல அட்டாச் பண்றாங்க. இப்ப இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணது எல்லாமே சோசியல் மீடியா யூசர்ஸ் பப்ளிக் தான் அப்படின்னாலுமே கூட அந்த ஆதாரங்களை பார்த்த போலீஸ்க்கு அது ரொம்பவே வேலிடான ஒரு விஷயமா தான் பட்டிருக்கு. ஸோ அதை வச்சு நார்த் வியட்நாம்ல இருக்கிற அங்க இருக்கிற சில பகுதிகளில் போய் போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி கில்லருடைய கண்களும் தலைமுடியும் தெரியற மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருந்த போட்டோ ஒன்று போலீஸ் பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த போட்டோ வச்சுதான் அவங்க அந்த சந்தேகத்துக்குரிய பகுதிகளில் போய் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த கேஸை கிராக் பண்ற 3 முக்கியமான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதுல முதலாவது விஷயமா அந்த வீடியோல இருந்த விக்டிமுடைய பெயர் நன் அதர் தென் நம்ம வீடியோவுடைய இன்ட்ரோல பார்த்த 36 வயதான நுயான் ஸ்வாங் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா இவரை காணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டேஷனுக்குமே கூட இந்த வீடியோல வந்த விக்டிமுடைய போட்டோஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் கொல்லப்பட்ட அந்த நபர் நுயான் ஸ்வாங் தான் அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நார்த் வியட்நாமுடைய பகுதிகளில் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸுக்குமே கூட ஒரு முக்கியமான விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது விக்டிம் குடியிருந்த அந்த சிட்டியுடைய வேறு பகுதியில் இருந்த மக்கள் கடந்த பிப்ரவரி மாசம், அதாவது ஸ்வாங் காணாம போன அடுத்த மாசமே அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த புதர்கள் இருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுச்சு அப்படின்னும் அதுக்குள்ள இருந்து பெரிய பெரிய எலும்பு துண்டுகளை நாய்கள் கவ்விட்டு வரதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெஸ்கியூ டீமுடைய உதவியோட அந்த புதர் பகுதிகளை கிளீன் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் அதுக்குள்ள இருந்து சில எலும்பு துண்டுகளை ரெக்கவர் பண்றாங்க. அண்ட் ஃபாரன்சிக் டெஸ்ட்ல அது எல்லாமே மனித எலும்புகள் தான் அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அண்ட் அதே டைம்ல தான் கில்லருமே போலீஸுடைய கையில வசமா சிக்கியிருக்கான். அதாவது அந்த வீடியோஸை ஸ்ப்ரெட் பண்ண அந்த ஒரிஜினல் சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்ச போலீஸ் அது 30 வயதான டாங் சங் அப்படிங்கிறவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நபர் அதே வியட்நாம்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சு அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் போய் கேட்கும் பொழுதுதான் அவரு நான் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது, அதை இப்போ என்னுடைய அப்பாவான டோன் வேன் சாங் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க இதுதான் என்னுடைய அப்பா அப்படின்னு அவருடைய அப்பாவுடைய போட்டோவையுமே காமிக்கிறாரு. அதை வாங்கி பார்த்த போலீஸ் அதுல இருந்த வான் சாங்குடைய ஃபேஸ் இவங்க கிட்ட இருந்த அந்த கில்லருடைய ஃபேஸ் மாதிரியே இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவனுமே கூட மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அப்படிங்கறதையும்
தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ 2025 நவம்பர் 25 அன்னைக்கு நேரடியா அவனுடைய வீட்டுக்கு போன போலீஸ் அவனை அங்க வச்சே அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவனுடைய கையில் இருந்த டேட்டோவை வச்சு அவன் தான் கில்லர் அப்படிங்கறதையுமே கன்ஃபார்ம் பண்றாங்க. அவனுமே நான் தான் ஸ்வாங்க கொலை பண்ண, அந்த வீடியோல இருந்தது நான் தான் அப்படிங்கறதையும் ஒத்துக்கிறான். கூடவே ஸ்வாங்க இங்க தான் கொலை பண்ண அப்படின்னு அவன் கொலை செஞ்ச இடத்துக்குமே போலீஸை கூட்டிட்டு போய் காமிக்க ஆரம்பிக்கிறான். போலீஸும் வீடியோல இருந்தது அதே இடம் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. கடைசியா எதுக்காக ஸ்வாங்க கொலை பண்ண அப்படிங்கிற கேள்விய கில்லர் கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் அதை கேட்ட போலீஸையே அதிர்ச்சி அடைய வைக்கிற மாதிரி அவன் தன்னுடைய கன்ஃபெஷனை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கன்ஃபெஷன் போலீஸை மட்டும் ஷாக் ஆக வைக்காது, இதை கேட்டு முடிக்கும் பொழுது உங்களையும் ஷாக் ஆக வைக்கும். அப்படி சொன்ன அவனுடைய கன்ஃபெஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஆரம்பத்திலிருந்தே கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஸ்வாங் தன்னுடைய வாழ்க்கையில பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுறாரு, தன்னுடைய அம்மாவை பார்த்துக்க கஷ்டப்படுறாரு அப்படின்னு தான் அவரை சுத்தி இருந்த அவருடைய நெய்பர்ஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவரோ அதையும் தாண்டி வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு மோசமான மனநிலைமையில இருந்திருக்காரு. அதனுடைய விளைவா 2020 இருந்தே ஸ்வாங் தன்னுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு அதிர்ச்சியான மெசேஜை வேற சில அக்கவுண்ட்டுகளுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னா, எனக்கு மாஸ்டர் பேசன் பண்ணிவிட்டு என்னுடைய தலையை வெட்டி கொலை பண்ண விரும்புற ஒரு லேடிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த மெசேஜை பல லேடிஸ்க்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. பட் அதை பார்த்த எந்த ஒரு லேடியுமே அவருக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ அடுத்த கட்டமா ஒரு டார்க் வெப்சைட் குள்ள நுழைஞ்ச ஸ்வாங் அதுல தனக்கு அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்றாரு. டார்க் வெப்சைட் அப்படின்னா போதை பொருள், ஆயுத கடத்தல், கால்கேல்ஸ் டீலிங் அப்படின்னு பல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இயங்கக்கூடிய வெப்சைட்டை தான் டார்க் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் கூகுளுடைய சர்ச்ல கிடைக்காது. ஓகே, அதை பத்தி நான் டீடைலா பேச விரும்பல. அந்த மாதிரி இல்லீகலா இயங்கிட்டு இருந்த ஒரு வெப்சைட்ல தான் இப்ப ஸ்வாங் தனக்கு அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்றாரு. அங்கேயும் அவரை கொலை பண்ண விருப்பம் இருக்கிறவங்களை தேடி பல நபர்களுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ஆக்சுவலாக இந்த முறை லேடிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே மெசேஜ் அனுப்புறாரு. பட் அப்பவுமே கூட அவர் எதிர்பார்க்கிற மாதிரி எந்த ஒரு ரிப்ளையும் யாருக்கிட்ட இருந்துமே வரவே இல்லை. பட் கண்டினியூஸாக பல பேருக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு. இப்படியே சில வருடங்கள் கடந்து போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் ஒரு நாள் அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ரிப்ளை அவருக்கு வர ஆரம்பிக்குது. ஸ்வாங் மாதிரியே அதே டார்க் வெப்சைட்ல அக்கௌண்ட் வச்சிருந்த 57 வயதான வாங் சாங், ஓகே நீ சொன்ன மாதிரியே உன்னை கொலை பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்கான். பட் ஆக்சுவலாக அவன் ஆரம்பத்தில் ஸ்வாங்குடைய மெசேஜை சீரியஸாக எடுத்துக்காம அது ஒரு ஃபன்னியாக தான் நினச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, ஸ்வாங் சீரியஸாக தான் பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே கூட அவன் ஃபர்ஸ்ட் நோ தான் சொல்லியிருக்கான். பட் ஸ்வாங் விடாமல் அவனை கம்பல் பண்ணி கேட்டதால ஒரு ஸ்டேஜில் அவனுக்குமே கூட ஓகே இவனை கொலை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக ஸ்வாங் அவன்கிட்ட நீ என்னுடைய தலையை வெட்டி கொலை பண்ணணும், அது மட்டும் இல்லை நான் செத்ததுக்கு அப்புறமா என்னுடைய மாமிசத்தையுமே கூட நீ சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் அவனுக்கோ இந்த விஷயத்த வியாபாரமா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு. அதாவது அவன் ஸ்வாங்க கொலை பண்ற அந்த ப்ராசஸை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதை ஆன்லைன்ல வித்து காசாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஐடியாவில் தான் அவன் ஸ்வாங்கை கொலை பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஜனவரி 25 அன்னைக்கு அவனுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு பழைய பில்டிங்க்கு வர சொல்லி ஸ்வாங்குக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் அவன் வீடியோ எடுக்க போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வாங் அதை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவனும் உன்னுடைய ஞாபகார்த்தமாக தான் நான் இந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வாங்குடைய மனசை மாற்றிருக்கான். ஸோ முதல்ல அவனும் ஸ்வாங்கும் சேர்ந்து இந்த கொலையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்சோ அதை பல முறை ஒத்திகை பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. கடைசியா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணியும் முடிச்சிருக்காங்க. இப்ப அந்த வீடியோல ஸ்வாங்குடைய உடல் பாகங்கள் ஒரு பாத்திரத்துல துண்டு துண்டா நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல எலும்புகளை மட்டும் விட்டுட்டு சதைகள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஸ்வாங் சொன்ன மாதிரியே அதை ஒரு குக்கர்ல போட்டு சமைச்சிருக்கான். அதை அவன் சாப்பிடவும் செஞ்சிருக்கான். அப்படி அவன் சாப்பிட்டது போக மீதி இருந்த மிச்சத்தை அந்த பில்டிங்க்கு பக்கத்துல இருந்த புதர்ல யாருக்குமே தெரியாம டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். கடைசியா அவன் எடுத்த அந்த வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாத்தையுமே இந்திய ரூபாயுடைய மதிப்புல 700 ரூபாயில இருந்து 1300 ரூபா அப்படின்னு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி அதை அந்த டார்க் வெப்சைட்ல விற்கவும் செஞ்சிருக்கான். மேலும் டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக்லயுமே கூட அதை விற்க ஆரம்பிச்சிருக்கான்.
ஆனா கடைசியா அதனாலேயே போலீஸ் கிட்ட அவன் மாட்டியிருக்கான். ஆக்சுவலா கில்லர் கொலை பண்ண யூஸ் பண்ண அந்த கவர்மெண்ட் பில்டிங் ரொம்ப நாட்களா யூஸ் பண்ணப்படாம தான் இருந்திருக்கு. அதோடைய சாவி கில்லர் கிட்ட தான் இருந்திருக்கு. சோ அதை தான் இவன் தனக்கு சாதகமா பயன்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்ல, கில்லர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னாலுமே கூட பார்ட் டைம்ல அவன் மாமிசம் வெட்டுற வேலையுமே கூட பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். அதனாலதான் விக்டிமுடைய உடல் பாகங்களையுமே கூட கரெக்டா கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். எல்லாத்துக்குமே மேல விக்டிமான ஸ்வாங் இப்படி ஒரு கொடூரமான முடிவை தேடுற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் அவருடைய Facebook அக்கௌண்ட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஸ்வாங் இந்த மாதிரி பல பேருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படிங்கறதும், அதோட நான் ஒரு அசிங்கமான பிறவி, எனக்கு நிறைய நோய்கள் இருக்கு அப்படின்னும், நார்மலான மனுஷன் மாதிரி என்னால வாழ முடியல அப்படின்னும், என்னுடைய லைஃப்ல பேரண்ட்ஸ் உடைய அன்பே எனக்கு கிடைக்கல அப்படின்னும், என்னுடைய லைஃப் முழுவதுமே விதிக்கு கட்டுப்பட்ட ஒரு கைதி மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னும், அந்த விதியை கடவுளே நினைச்சாலும் சரி பண்ண முடியாது அப்படின்னும், அதனாலதான் நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன் அப்படின்னும், என்னை கொலை பண்ண போற அந்த பர்சன் கிட்ட கூட நான் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா சிரிச்சு பேச விரும்புறேன் அப்படின்னும், தன்னுடைய வாழ்க்கையே மொத்தமா வெறுத்து போன மாதிரி பல பேருக்கு இந்த மெசேஜை அவர் அனுப்பியிருக்காரு. இதே மெசேஜை அந்த டார்க் வெப்சைட்லயுமே பல பேருக்கு அனுப்பியிருக்காரு. அந்த டார்க் வெப்சைட்ல கில்லரும் ஸ்வாங்கும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் டீடைல்ஸுமே கூட போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. இந்த பூமியில மனிதனா பிறக்கிறது அப்படிங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் சான்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப, அப்படி கிடைச்ச ஒரு வாய்ப்பை தன்னுடைய முட்டாள்தனமான முடிவால விக்டிமான ஸ்வாங் இழந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சாவே தீர்வாகாத ஸ்ரீ. இந்த கேஸ்ல விக்டிமான ஸ்வாங் தன்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னா மரணம் தான் ஒரே வழி அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருந்தாரு. அதுவும் சாதாரண மரணம் இல்ல, ஒரு கொடூரமான நர மாமிச வேட்டைக்கு தன்னை பலி கொடுத்திருந்தாரு. பட் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறைதான். இதுல வர்ற நோய்களோ வறுமையோ இல்ல பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்காத ஏக்கமோ, இது எதுவுமே நம்மளுடைய உயிரை நம்மளே எடுத்துக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஸ்வாங் நினைச்சிருந்தா அந்த மன உளைச்சல் இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல டாக்டரையோ இல்ல ஒரு சின்ன ஆறுதலையோ எங்கேயாவது போய் தேடி இருக்கலாம். ஆனா அவர் தேடி போனது டார்க் வெப்சைட் அப்படிங்கிற ஒரு சாக்கடைய. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்க விரும்புற ஒரு விஷயம் இதுதான். வாழ்க்கையில நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக தனிமையில தவிக்கிறப்ப நம்மளுடைய மனசு கண்டிப்பா தப்பான பாதை தான் தேடும். அப்ப உங்களுடைய வழிய தப்பான மனுஷங்க கிட்ட காட்டிடாதீங்க. ஏன்னா ஸ்வாங் கிட்ட இருந்த அந்த பலவீனத்தை கில்லரான வாங் சாங் ஒரு பிசினஸா மாத்திட்டான். உங்களுடைய வழிய மூலதனமா வச்சு காசு பார்க்குற ஒரு கூட்டம் இன்னைக்குமே சுத்திட்டே தான் இருக்கு. மரணம் எப்பவுமே நம்மளை தேடி வரணும். நம்ம மரணத்தை தேடி போகவே கூடாது. ஏன்னா நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இல்லை அப்படின்னாலும் நம்மளை நம்பி இருக்கிற ஒரு ஜீவனுக்காக, இங்க ஸ்வாங்க நம்பி இருந்த தாய் போல கண்டிப்பா அதுக்காகவாவது நம்ம வாழ்ந்தே தான் ஆகணும். வாழ்க்கை போராட்டமானது தான். பட் அந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுல தான் மனுஷ பிறவியுடைய அர்த்தமே இருக்கு. அண்ட் எஸ்டிஏ இந்த கேஸை பத்தி இனிமே கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய உடம்ப சிலிர்க்க வைக்கிற மாதிரியான ஷாக்கிங்கான சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அண்ட் அதை தான் டிட் யூ நோ சாப்டர்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க அண்ட் இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரியல் கேசஸை ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி பார்க்கறதுக்காக இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1. எஸ்டிஏ கில்லரான வான் சாங் போலீஸ் கிட்ட கொடுத்த ஒரு வாக்குமூலத்துல ரொம்பவே மோசமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். ஸ்வாங்க கொன்னதுக்கு அப்புறமா சமைச்சு சாப்பிடும்போது அந்த மாமிசத்துடைய சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா டீடைல்டா டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கான். அப்படி அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இது விலங்கு மாமிசத்தை விட ரொம்பவே மென்மையா ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு அப்படின்னும் அண்ட் ஒரு மாதிரி இனிப்பு சுவையோட இருந்துச்சு அப்படின்னும் அவன் சொல்லியிருக்கான். அப்படி அவன் சொன்னது அந்த இடத்துல இருந்த போலீஸையே வாந்தி எடுக்க வச்சிருக்க. ஷாக்கிங் டீடைல் 2. வான் சாங் வெறும் கில்லர் மட்டும் கிடையாது, அவன் ஒரு கிரிமினல் மூளை கொண்ட பிசினஸ் மேன். ஆக்சுவலா இப்படி கொலை பண்றத அவன் வீடியோ எடுத்தான் இல்லையா, அதை 3 பகுதிகளா பிரிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லருக்கு முன்னாடி டீசருக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்னீக் பீக் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பகுதி. அதுக்கப்புறமா ஃபுல் எக்ஸிகியூஷன் கொலை பண்ற ஒரு பகுதி. அதுக்கப்புறமா அந்த உடம்ப அவன் எப்படி வெட்டுனா அப்படின்னு இன்னொரு பகுதி. இந்த மாதிரி 3 பார்ட்ஸா பிரிச்சு ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். இதை தவிர கஸ்டம் மர்டர் சர்வீஸ், அதாவது பணத்துக்காக யாருக்காவது உங்களை நான் கொலை பண்ணணும் அப்படின்னா நான் ரெடியா இருக்கேன், நான் உங்களை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டும் செஞ்சிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 3. கொலை நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே ஸ்வாங் கில்லர் கூட அந்த பழைய
பில்டிங்க்கு போயிருக்காரு. அங்க கில்லர் கூட சேர்ந்து எந்த ஆங்கிள் கேமராவை வைக்கலாம், எந்த இடத்துல வச்சா கேமரால அந்த வீடியோ நல்லா தெளிவா வரும், எந்த இடத்துல என்னுடைய தலை இருக்கணும் அப்படின்னு ஒரு நாடகம் மாதிரி ட்ரையல் பார்த்திருக்காங்க. என்னுடைய சொந்த மரணத்தை தானே ட்ரையல் பார்த்த ஒரு விக்டிமை வரலாறு பார்த்ததே இல்லை. ஷாக்கிங் டீடைல் 4. ஸ்வாங் கில்லர் கிட்ட ஒரு வித்தியாசமான கோரிக்கையை வச்சிருக்காரு. நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய இதயத்தை மட்டும் தனியா எடுத்து ஒரு சேஃபான இடத்துல வச்சிரு, மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வேணா நீ வெட்டி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக இப்படி ஒரு கோரிக்கையை வச்சாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. ஷாக்கிங் டீடைல் 5. ஆக்சுவலாக கில்லர் அந்த வீடியோ எல்லாத்தையுமே சாதாரணமாக விற்கல. அந்த டார்க் வெப்சைட்டில் ஒரு ஆக்ஷன், ஒரு ஏலம் மாதிரி நடத்தியிருக்கான். ஒரு மனுஷன் கொல்லப்படுறத யாராவது லைவ்ல பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னா இவ்வளோ $, பே பண்ணுங்க, இந்த லைவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். ஒன்று தெரியுமா எஸ்டிஐ, அந்த லைவை பார்க்கறதுக்கு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் அதை பே பண்ணி அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை பார்த்துருக்காங்க. ஷாக்கிங் டீடைல் 6. ஸ்வாங் இந்த மாதிரி காணாம போறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி அவருடைய கூகுள் சர்ச் ஹிஸ்டரியில வழியே இல்லாம கழுத்தை வெட்டுவது எப்படி, மனுஷ உடலை சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இந்த மாதிரி கேள்விகளை கூகுள்ல சர்ச் பண்ணியிருக்காரு. ஷாக்கிங் டீடைல் 7. ஸ்வாங் கொலை செய்யப்படுறதுக்கு சரியா 10 நிமிடங்களுக்கு முன்னாடி தன்னோட போன்ல இருந்து ஒரு சீக்ரெட் மெசேஜை டார்க் வெப்சைட்ல இருந்து ஒரு குரூப்புக்கு ஸ்வாங் அனுப்பியிருக்காரு. அப்படி அந்த மெசேஜ்ல அவர் என்ன அனுப்பியிருந்தார் அப்படின்னா, the chef is ready and I am the meal, goodbye world அப்படின்னு அவர் அனுப்பியிருந்தாரு. அதாவது என்ன சமைக்க போற செஃப் தயாரா இருக்காரு, நான் தான் அவர் சமைக்க போற உணவு, இந்த உலகத்துக்கு நான் பாய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் சாகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய மரணத்தை கூட ஒரு கவிதை மாதிரி மெசேஜா சொல்லிட்டு போயிருக்காரு. ஷாக்கிங் டீடைல் 8. வான்சாங் கொடுத்த வாக்குமூலத்துல ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் ஸ்வாங்குடைய மாமிசத்தை குக் பண்ணி சாப்பிட்டான் இல்லையா, அதே பாத்திரத்துல தான் அடுத்த நாள் வேற உணவை தன்னுடைய ஃபேமிலிக்கு சமைச்சு கொடுத்துருக்கான். அவனோட ஃபேமிலிக்கு தெரியாது, அவங்க சாப்பிட்ற அந்த பாத்திரத்துல தான் நேத்து நைட்டு ஒரு மனுஷன் சமைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது. ஷாக்கிங் டீடைல் 9. கில்லர் அந்த கொலை பண்ற ப்ராசஸ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பா இல்லையா, அப்ப கில்லர் கத்திய ஓங்கும் போது ஸ்வாங் அந்த கேமராவை பார்த்து லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாரு. அது ஆக்சுவலா அந்த வழியை பார்த்து வர்ற சிரிப்பு கிடையாது, கடைசியா இப்பவாவது எனக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிம்மதியான புன்னகையா தான் அது இருந்திருக்கு. அண்ட் இதுதான் இந்த கேஸ்லயே ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம். மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க நினைச்சீங்களா இந்த கேஸ் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு? நான் இப்ப சொன்ன இந்த ஷாக்கிங் டீடைல்ஸ்ல எது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.